ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு தங்கத்தை இப்போது வாங்கலாமா? இந்த கேள்விதான் பல பேர் தொடர்ந்து யூடியூப்லேயும் அந்த கொஸ்டின் ஏரியாவில் கேட்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு சொத்து வகையினுடைய விலை ஏறிய பிறகு அதை வாங்கலாமா என்ற ஆர்வம் வருவது இயல்பு. எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். ஆனால் அந்த கேள்வி எழும்போது அதற்கான விடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய லிக்விட் வெல்த் என்னென்ன விதமாக இருக்கிறதுன்னு பாருங்க. லிக்விட் வெல்த்னு நான் சொன்னாக்கா பங்குகள், ஃபிக்ஸட் டெபாசிட், தங்கம் அல்லது வேற ஏதாவது டிபென்ச்சர்ஸ், எந்தெந்த முதலீடுகள்லாம் உடனடியாக பணமாக்க முடியுமோ, பணமாக மாற்ற முடியுமோ அதெல்லாம் லிக்விட் வெல்த். இந்த லிக்விட் வெல்த்தை நம்ம எப்படி உருவாக்கி கொள்கிறோம், அதில் ஒவ்வொரு வகையான சொத்துக்கும் எவ்வளவு நம்ம பணத்தை ஒதுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மொத்த லிக்விட் வெல்த் 100ன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எதுக்கெல்லாம் பணம் ஒதுக்குவீங்க? பங்குகளுக்கோ மியூச்சுவல் ஃபண்டுக்கோ ஒதுக்கலாம், இடிஎஃப்க்கு ஒதுக்கலாம், காப்பீடு சம்பந்தப்பட்ட சில முதலீடுகள் இருக்கு, யூலிப், அதற்கு ஒதுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு ஒதுக்கலாம், அல்லது பிபிஎஃப் போன்ற முதலீடுகளுக்கு ஒதுக்கலாம், அல்லது தங்கம் காயினாகவோ பாராகவோ இடிஎஃப் ஆகவோ அல்லது சாவரன் கோல்ட் பாண்டாகவோ, இந்த 4 விதமாகவும் லிக்விட் வெல்த்தாக தங்கத்தை வாங்கலாம். இதில் நான் நகை ஆபரணத்தை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை கவனித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நகை ஆபரணத்தை நீங்க உடனடியாக பணமா மாற்றும் போது உங்களுக்கு இழப்பீடு வருகிறது. அந்த இழப்பீடு வராத வகையில இன்னைக்கு முதலீடு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா ஏற்கனவே விலை மேல இருக்கு, அதை நம்ம வாங்கிட்டு நாளைக்கு அந்த திருப்பி நம்ம விற்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அப்போ நமக்கு அந்த இழப்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இழப்பீடு இல்லாமல் முதலீடு செய்வது மிக மிக முக்கியம், மிக மிக அவசியம். மொத்த லிக்விட் வெல்த்னு சொன்னேன், இந்த சொத்து வகைகள் அடங்கிய மொத்தம், அதை 100ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரத்தில் தங்கத்துக்கான ஒதுக்கீடு எவ்வளவு இருக்க வேண்டும்ன்றதுதான் இப்ப கேள்வி. குறைஞ்சபட்சம் 10% ஆரம்பிச்சு அதிகபட்சமாக ஒரு 25% வரைக்கும் நீங்க இந்த பொருளாதார சூழல்ல தங்கத்துக்கு லிக்விட் வெல்த்ல அலோகேட் பண்ணலாம் அப்படின்றதுதான் என்னுடைய ஆலோசனை. ஸோ நீங்க ஒரு டேபிள் போட்டு இல்லை எக்ஸல் போட்டு எல்லாத்தையும் எழுதினீங்கன்னாக்கா கோல்டு சம்பந்தப்பட்ட லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10%லேருந்து 25% வரைக்கும் இப்போதைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. மற்ற சொத்துக்கள் 75லேருந்து 90%, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட், டெபென்ச்சர், பிபிஎஃப், நீங்க போடக்கூடிய ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், இடிஎஃப், இது எல்லாம் சேர்த்து பேலன்ஸ். அவசரத்துக்கு தேவையான உங்க பணமும் நீங்க சேவிங்ஸ் பேங்க்ல வச்சிருப்பீங்க இல்லையா, அதுவும் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், கண்டிஞ்சன்சிக்கு. அந்த அவசர பணமும் இந்த லிக்விட் வெல்த்ல சேரும். ஸோ இப்போ இந்த கணக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் இழப்பீடு வராத வகையில் இருக்கக்கூடிய முதலீடுகள் என்ன பொறுத்தவரை அதுல பெஸ்ட் இடிஎஃப், சாவரன் கோல்ட் பாண்டும் அந்த வகையில சேரும். அதுக்கு அடுத்தபடியாக காயின்ஸையோ பார்ஸையோ சொல்லலாம். இதுல எந்த வகை உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அதுல நீங்க முதலீடு செய்யலாம். நகை ஆபரண முதலீடுகளை செய்யறதுக்கு விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவ்வளவு உகந்ததல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஜுவல்ஸ் வாங்கணும்னா அதுக்கு வேற ஒரு காலகட்டத்தில் தான் நீங்க முடிவெடுக்கணும். நுகர்வு அவசியம் என்ற ஒரு சூழ்நிலையில ஜுவல்ஸ் மூலமா நீங்க முதலீடு செய்யலாம். ஆனால் முதலீடு அப்படின்னு பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இழப்பில்லாத முதலீடுகளை நம்ம தேர்வு செய்யணும். அதை மாற்றி அமைக்கும் போது நமக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு தேவைக்கு நமக்கு அந்த பணம் வேணும்னாக்கா அன்னைக்கே நமக்கு காஸ்ட் கம்மியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி முதலீடுகளை தேர்வு செய்து
உங்க மொத்த லிக்விட் வெல்த்தில் கரெக்டாக அலோகேட் பண்ணி அந்த அலோகேஷன் குறைவாக இருந்தால் நீங்கள் தங்கம் வாங்கலாம். அல்லது உங்களுக்கு ரிஸ்கே எடுக்க விருப்பம் இல்லை, எனக்கு சேஃபர் அசெட்ஸை தான் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன், ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு பிடிக்கல, இந்த ஒரு பொருளாதார சூழலில் எனக்கு சேஃப்டி முக்கியம்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் தங்கத்துக்கான எக்ஸ்போஷரை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். இதுதான் என்னுடைய அறிவுரை. தங்கம் வாங்க வேண்டுமா என்ற கேள்விக்கான விடை உங்களுடைய தனிப்பட்ட சூழல், உங்களுடைய மன ஓட்டம், உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ், உங்களுடைய அச்சங்கள், இவை சம்பந்தப்பட்டதை ஒழிய மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றத நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது போன்ற முடிவுகளை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக மீண்டும் பேசுவோம். நன்றி.